இந்தியா என்னும் மாபெரும் ஜனநாயக தேசம் கொஞ்சம் கொஞ்சமாக பாசிசத்தை உள்வாங்கிக் கொண்டு ஜனநாயக மரபுகளை வெளியேற்றிக் கொண்டிருந்த காலம். இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராகவும் சட்டங்களும் ஜனநாயக அரசும் வெளிப்படையாக மெல்ல கொள்ளும் விஷம் போல தன சூழ்ச்சிகளை அரங்கேற்றிக் கொண்டிருந்த காலம் அது. நீதித்துறை நமக்காக பேசவில்லை, காவல்துறை நம்மை கண்டுகொள்ளவில்லை, ஊடகங்களில் வெளிவிட விடாமல் தடுக்கப்பட்டோம். தேசிய கட்சிகள் என்று சொல்லக்கூடிய கட்சிகள் RSS என்னும் கரையான்களால் மெல்ல மெல்ல வலுவிழந்து கொண்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மற்றும் இஸ்லாமிய மக்களுக்கான உரிமைக்காகவும் நாட்டின் ஜனநாயகத்தை காத்திடவும் அதிகார வர்க்கத்தின் அத்துமீறலை எதிர்த்து நிற்கவும் ஆரம்பித்ததுதான் SCBI. ஏன் SCBI? இந்தியாவில் மதச்சார்பற்ற கட்சிகள் என்று தங்களை சொல்லக்கூடிய கட்சிகள் அனைத்திலும் RSS சிந்தனையுடைய தலைவர்கள் பசுந்தோல் போத்திய புலியாக தான் ஊடுருவி உள்ளார்கள் என்று சொன்னால் அது மிகையல்ல. பாசிசத்தையும் அதிகார வர்க்கத்தையும் எதிர்த்து போராட வேண்டும் என்ற ஒரே கொள்கையின் அடிப்படையில் திறம்பட எடுத்து சென்ற செயல் வீரர்களை தலைவர்களாக உருவாக்கி ஆரம்பிக்கப்பட்டதுதான் SCBI. இப்படிப்பட்ட SCBI கட்சியானது எப்பொழுதுமே தனது கொள்கையை முன்னிறுத்தி வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய கட்சி. வெற்றி அடைய சிறிது காலம் எடுத்தாலும் தற்காலிக வெற்றியை விட ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பதே இக்கட்சியின் நோக்கம். கொள்கைகளை பின்தள்ளி வெற்றியின் பக்கம் நிற்பதை விட வெற்றியை பின்தள்ளி கொள்கையின் பக்கம் நின்று தோல்வி அடைவதே மேல் என்று கொள்கையை முன்னிறுத்தி அரசியல் செய்யும் ஒரே தேசிய கட்சி அது SCBI மட்டும்தான். இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவிப்பது என்னவென்றால் இக்காலகட்டத்தில் SCBI கட்சியினுடைய கரங்களை வலுப்படுத்துவது காலத்தின் கட்டாயம். விதைத்தவர்கள் உறங்கலாம், விதைகள் ஒருபோதும்